ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கார்த்திகை தீபம் அப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உண்ணியப்பம் மாதிரி தான் இருக்கும், கந்தரப்பம் மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு இந்த அப்பம் வந்து செய்வோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும். அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீட்டாகவே வரும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்த்திகை அப்பம் நீட்டாக ஷேப் வரல, எண்ணெய் அதிகமாக குடிக்குது, இந்த மாதிரி பிளெயினான டெக்ஸ்சரில் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லா க்ளீனாக அலசி எடுத்துக்கோங்க, ஏன்னா பச்சரிசியில் நிறைய தூசி இருக்கும். ஸோ வந்து நல்லா 2 தடவை அலசிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பச்சரிசி சீக்கிரமே ஊறிடும். ஸோ 2லேருந்து 3 மணி நேரம் கரெக்டாகவே இருக்கும். நான் வந்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். 1.5 கப் வெல்லம்ன்றது நான் 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் வந்து பாகு பதம் வர தேவையில்லை, ஜஸ்ட் வந்து அந்த வெல்லம் வந்து கட்டிகள்லாம் கரைஞ்சா போதும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. நீங்கள் வெல்லம் நீட்டாகவே வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கரைச்சிட்டு ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் வந்து எப்போவுமே செய்யும் போது நல்லா வெல்லம் வந்து நான் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அதில் இருக்க மண் தூசி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில்டர் ஆகி வந்துடும். ஸோ வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் நீட்டாக வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்க பச்சரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பழம் வந்து நான் பார்த்திங்கன்னா 2 எடுத்திருக்கேன். நல்லா தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முழுசாக போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாம், ஆனால் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைனாகவே அரைஞ்சி வந்துடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமே செய்யலாம், பேக்கிங் சோடா ஆட் பண்ணி செய்யலாம். பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது நல்லா நம்மளுக்கு உப்பி வரும், அழகாகவும் இருக்கும் நீட்டாக. அதுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் வந்து சூடாக இருக்கக்கூடாது, நல்லா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போது சூடு இல்லாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். சுட சுட ஆட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. அந்த வெல்லம் நம்ம ஆட் பண்ணதே வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அப்பம் சுட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னா பின்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ நான் வெல்லம் மட்டும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபைனாகவும் அரைப்பாங்க, சில பேர் வந்து கொரகொரப்பாகவும் அரைப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொரகொரப்பாக அரைப்பேன். நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த பணியாரத்துக்கு லைட்டாக வந்து ரவை பதத்துக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நான் அரைப்பேன் எப்போயுமே பணியாரத்துக்கு. ஸோ வந்து அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபைனாக வேணும்னு நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு 1 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விடலாம். ஏன்னா வந்து மாவு கொஞ்சம் வந்து புளிச்சாதான் வந்து உங்களுக்கு அது நல்லா உப்பி வரும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே சுடுறதுனால சுடலாம், ஆனால் கொஞ்சம் சப்பட்டையாக வந்து உங்களுக்கு அப்போ இருக்கும், நல்லா வந்து உப்பி வராது. அதுலேயும் வந்து நான் இதில் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுனால கொஞ்சம் வந்து ஊறினா தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணாமே செய்வாங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னா உங்களுக்கு மாவு வந்து உங்களுக்கு அப்பம் வந்து ரொம்ப எண்ணெய் குடிக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வராது, அதிகமாக வந்து பபிள்ஸ் வரும். உங்களுக்கு வந்து அந்த மேலே வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து அழகாக நீட்டாக வராது. அதே வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது தோசை மாவுக்கும் கொஞ்சம் வந்து தண்ணியாக இருக்கணும், அதான் வந்து பக்குவம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்பம் ஊற்றும் போது மீடியம் ஃப்ளேமில் குறைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து கருகாமல் நிறம் மாறாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்து
ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இப்போ வந்து ஆயிலை நல்லா போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உப்பி வரும். இந்த மாதிரி வந்து கரண்டியை வச்சு மேலே வந்து அந்த எண்ணெயை வந்து தெளிச்சு விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து கரண்டியை வச்சு மேலே இந்த மாதிரி எண்ணெயை வந்து தெளிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா பூரி மாதிரி அழகாக உப்பி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சுற்றி நல்லா பார்டர் மாதிரி இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி பூரி மாதிரி இருக்கும். இதே மாதிரியே வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மேலே தெளிச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக இந்த மாதிரி உப்பி வரும். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில பேர் வந்து கோல்டன் கலர்லேயே எடுத்துக்குவாங்க, சில பேர் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்துக்குவாங்க. நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு லைட்டாக வேணும்னா லைட்டாக எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா கூட நீங்கள் டார்க்காக எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அட் அ டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சைஸ் ஓகேனா இதே மாதிரியே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லை இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்பம் சுடும் போது ரொம்ப வந்து மாவு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுனாலும், இல்லை எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலும், இல்லை ஓட்டை அதிகமாக விழுகுது, ஷேப் ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக வந்து ட்ரையான அரிசி மாவு வச்சுருப்பீங்களா, பச்சரிசி மாவு, அது வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும், ஷேப் ஒழுங்காக வரும், ஓட்டை அதிகமாக விழுகாமல் இருக்கும். ஸோ வந்து அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில நேரம் ஹோல்ஸ் வரும், அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. சில நேரம் வந்து ஹோல்ஸ் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் கரண்டியை வச்சு நீட்டாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அழகாகவே வந்து ஷேப் வரும். சில நேரம் வந்து நிறைய ஊற்றும் போது உங்களுக்கு ஷேப்ஸ் அங்கங்கே வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து 1-2 நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா நீட்டாகவே வரும் அழகாகவே. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அழகாக இருக்குது பாருங்கள். நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஷேப்பும் பாருங்கள், 2 சைடும் நான் காமிக்கிறேன், முன்னாடியும் பின்னாடியும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா ப்ளைனாகவே அழகான டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இப்போ இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளுக்க பாருங்கள், நல்லா அழகாகவே நீட்டாகவே வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா வந்து நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும். அதிகமாகவும் எண்ணெய் குடிக்கல, ரொம்பவும் ட்ரையாக இல்லை, கரெக்டான பதத்தில் நீட்டாகவே வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அப்பம் வேணும்னா கண்டிப்பாக இதே மெஷர்மெண்ட்டோட செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே வரும். ஸோ இந்த டைம் கார்த்திகை தீபத்துக்கு இந்த கார்த்திகை தீபம் அப்பம் ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.